இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா விஷத்தையே தூக்கி சோத்துல போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் ஒரு நிமிஷம் மட்டும் ஃபுல்லா பாருங்களேன், என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மல்லிக்கட்டில் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? நாம என்ன சொல்றோம், இது மல்லி இலை அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மல்லி இலையில களைச்செடிகள், அது விஷச்செடி இருக்கு. அது பார்த்தீனியம்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீனியத்தை நீங்க தனியா பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். பெரும்பாலும் நகரங்கள்ல பார்த்தீனியத்தை பார்க்கறது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன். ஆனா கிராமத்துல இருக்கவங்களுக்கு தெரியும் பார்த்தீனியம் வந்து ஒரு விஷச்செடி அப்படிங்கிறது. இதுல வழக்கமா மல்லிக்கட்டுல வந்து பார்த்தீனியம் 1-2 கலந்து வந்துடும் தெரியாம. ஏன்னா அது பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கனால கலந்து வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆனா இது வந்து பார்த்தீனியம் பாருங்க, இலை தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீனியம். இது பார்க்கறதுக்கு மல்லி இலை மாதிரியே இருக்கும் பாருங்க. இது பார்த்தீனியம் பாருங்க, பூவோடவே இருக்கு, விதை வந்துருச்சு அதுக்கு. இதோட உள்ள இருக்கும்போது தெரியாது. கொத்தமல்லி கட்டு வந்துச்சுன்னா கொத்தமல்லி கட்டு அப்படின்னு முழுசா எடுத்து கணக்கில் எடுக்கக்கூடாது. அதில் தேடி பார்த்து கொத்தமல்லி தனியாகவும் சில களைச்செடிகள் வரும், அதையும் தனியாகவும் நீங்க பிரிச்சு எடுக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா உடம்புல பாதிப்புகள் ஏற்படும். பாருங்க, இது வந்து பார்த்தீனியம், இது வந்து கொத்தமல்லி. இது ரெண்டுத்துக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. பாருங்க, இதுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. இலைகள் வந்து கொஞ்சம் நீளமாகவும் இதுவாக இருக்கும். தண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொரசொரப்பாகவும் கடினமாகவும் இருக்கும். இதுடைய தண்டு ரொம்பவும் வலுவழுப்பாகவும் ரொம்பவும் மிருதுவாகவும் இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். தொடும்போது இந்த தண்டை தொடும்போதே உங்களுக்கு வந்து அந்த வித்தியாசத்தை நீங்க உணரலாம். இதை இலையில பார்த்து கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் சிரமம். நீங்க வீடுகளை சுத்தம் பண்ணும்போது சரி, அல்லது கமர்ஷியலா செய்யும்போது சரி, நீங்க தண்டுகளை சும்மா அப்படி பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து ஹார்டா இருக்கும், இது வந்து சாஃப்டா இருக்கும், இது ரொம்ப பாலிஷா இருக்கும் தொடும்போது. இது வந்து அப்படி இருக்காது, சொரசொரப்பு இருக்கும். அதனால நீங்க சமைக்கும் போது இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது.